ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக ஜீவனும் ஜீவ உரிமைகளும் என்ற தலைப்பின் கீழாக தெய்வீகமான காரியங்களை நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய நாளுக்குரிய ஒரு கேள்வி பதிலுக்குள்ளாக கடந்து போக போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் பண்ணிடலாம். சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. பிதாவே, விசேஷமாக எங்களுடைய வாழ்நாட்களில் இப்பேற்பட்ட காரியங்களை மறுபடியுமாக நீர் எங்களுக்கு கொடுத்து வருவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த காரியங்களை நாங்கள் எல்லா முயற்சியுடன் கற்றுக்கொள்ள தேவதாமை கிருபை செய்யண்டமாய் ஜெபிக்கின்றோம். இவையாவும் எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒரு கேள்வியும் பதிலும் பார்த்தீங்கன்னா கடந்த நாட்களில் பார்த்தது மாதிரியே ரொம்ப ஒரு பெரிய பதில் இது. இதை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு புரிதல், ஒரு அறிவு என்ன பண்ணுதுன்னா கொடுக்குது. அதனால நிதானமாக என்ன பண்ணலாம்னா பார்ட் பை பார்ட்டாக நம்ம கவனிக்கலாம். சரிங்களா? அப்போ கேள்வியை வாசிச்சிடலாம். தற்காலிக நீதிமானாக்கப்படுதல் பற்றியும் டென்டேட்டிவ் ஜஸ்டிஃபிகேஷன், தற்காலிக நீதிமானாக்கப்படுதல் பற்றியும் இன்றியமையாத நீதிமானாக்கப்படுதலை பற்றியும் தயவு கூர்ந்து விளக்கவும். அது என்ன இன்றியமையாத நீதிமானாக்கப்படுதல் அப்படின்னா வைட்டல் ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்றது. அப்போ ரெண்டு ஜஸ்டிஃபிகேஷனை இங்கே காமிக்கிறாங்க, கொண்டு வராரு. ஒன்று டென்டேட்டிவ் ஜஸ்டிஃபிகேஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வைட்டல் ஜஸ்டிஃபிகேஷன். அந்த வைட்டல் அப்படின்ற வார்த்தை தான் பார்த்தீங்கன்னா இன்றியமையாத அல்லது மிகவும் முக்கியமானதாக அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த ரெண்டு நீதிமானாக்கப்படக்கூடிய இந்த நிலையை குறித்து எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிறாங்க. நமக்கும் இது பார்த்தீங்கன்னா இது தேவைப்படுது. அதனால என்ன பண்ணலாம்னா நம்ம நிதானமாக இதை கவனிக்க போகிறோம். சரிங்களா? பதில் வாசிக்கலாம். பாவத்தின் பக்கம் நமது முதுகை திருப்பி ஏக்கத்துடன் ஆசை கொண்டு இருதயத்தில் நல்ல உள்நோக்கங்களுடன் தேவனை நோக்கி திரும்பும் அந்த கணமே நாம் தற்காலிகமாக நீதிமான்களாக்கப்படுகிறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான ஒரு தெளிவுகளை நமக்கு மறுபடியும் கொடுத்துருக்குன்னு பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே இதை பார்த்துருக்கோம். சரிங்களா? திரும்ப வாசிச்சிடலாம். பாவத்தின் பக்கம் நமது முதுகை திருப்பி ஏக்கத்துடன் ஆசை கொண்டு இருதயத்தில் நல்ல உள்நோக்கங்களுடன் தேவனை நோக்கி திரும்பும் அந்த கணமே நாம் தற்காலிகமாக நீதிமான்களாக்கப்படுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றார். பாவத்தில் அமிழ்ந்து மாம்சத்தின்படி நடந்து கொண்டு இருக்கும் ஒருவர் இங்கே இருக்கிறார். நல்லா கவனிக்கலாம். பாவத்தில் அமிழ்ந்து மாம்சத்தின்படி நடந்து கொண்டிருக்கும் ஒருவர் இங்கே இருக்கிறார். அவர் கேட்டு இது தவறான பாதை என்ற புரிதலுக்கு வருகிறார். அவர் கேட்டு எதை கேட்டுன்னா தேவனுடைய தெய்வீகமான திட்டங்கள் சத்தியங்கள்லாம் கேட்டு இது தவறான பாதை என்ற புரிதலுக்கு வருகிறார். அவர் தம்மிடம் நெருங்கி வர தேவன் விரும்புகிறார். அவர் தம்மிடம் நெருங்கி வர தேவன் விரும்புகிறார். இதெல்லாம் நம்ம இந்த ஆசிரியப்பு கூடார நிழல்ல மிக தெளிவா படிச்சிருக்கோம். சரிங்களா? ஆகவே அவர் மாற்றம் அடைகிறார், மனம் திரும்புகிறார். இப்போது தேவனை நோக்கி பார்த்து அந்த திசையை நோக்கி காலடிகளை வைக்கிறார். மாம்சத்தின் அருவருப்புகளை களைந்து மிகவும் ஒழுங்கான வழியில் நடக்க போராடுகிறார். அவர் குடிகாரராக இருந்திருந்தால் அவர் தம்முடைய கோப்பையை ஒதுக்கி தள்ளிவிடுவார். எப்பன்னா அவர் கேட்கிறார், சத்தியத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கும் போது பிதாகிய தேவன் இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை வச்சிருக்காரான்னு சொல்லி கேட்கும் பொழுதுதான் இந்த மாம்சீகத்தில் இருக்கக்கூடிய பழைய காரியங்கள்லாம் தள்ளி விடுகிறார் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை ஒரு குடிகாரராக இருந்தார் அப்படின்னா அந்த கோப்பையை தள்ளி விடுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க சொல்றாரு.
அந்த கோப்பையை ஒதுக்கி தள்ளிவிடுகிறார். அவர் வேறு ஏதாவது இழிவான கிரியை உடையவராக இருந்தால் அந்த இழிவான செயல்களை தள்ளிவிடுகிறார். அவர் தேவனிடம் நெருங்கி வர நாடுகிறார். அப்ப யார் யாரெல்லாம் தேவனிடம் நெருங்கி வர நாடுகின்றார்களோ அவர்கள் பழைய மாம்சீக அந்த குணங்கள், இழிவான குணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தள்ளி விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட நமக்கு இங்கே தெரிஞ்சுக்கிறோம், தெரிய வைக்கலான்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? ஓகே. இப்போது அவரை நோக்கி கர்த்தருடைய மனப்பாங்கு எப்படி இருக்கும் திரும்ப படிக்கலாம். இப்பொழுது அவரை நோக்கி கர்த்தருடைய மனப்பாங்கு எப்படி இருக்கும்? கர்த்தர் சொல்லுகிறார், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். ஆகவே அவர் சிறிது அருகே செல்கிறார். இப்போது அந்த நபர் எந்த சுபாவத்தில் இருக்கிறார்? அவர் நீதிமானாக்கப்பட்ட சுபாவத்தில் இருக்கிறார் என்று அவரை பற்றி நாம் பேசுகிறோம். ஏன் அப்படி? நீதிமானாக்கப்படுதல் என்பது நேர்மையானது என்று அர்த்தம். அவர் முழுவதும் நேர்மையானவராக இன்னும் இருக்கவில்லை, ஆனால் அவர் இந்த சுபாவத்தில் இருக்கிறார். அவர் நேர்மையாக இருப்பதை நோக்கி சென்றடைவதை முயற்சிக்கிறார். அவர் அங்கே தற்காலிகமாக இருக்கிறார். ஸோ இது நிறைய டெஃபினேஷன் கொடுக்குறார், நம்ம அதை ஃபாஸ்டா படிச்சிட்டோம். சரிங்களா? நம்ம புரிஞ்சுக்க போறோம். அப்போ கேள்வி என்னது? தற்காலிகமாக நீதிமானாக்கப்படுதல் பற்றியும் இந்த இன்றியமையாத நீதிமானாக்கப்படுதலை பற்றியும் தயவு கூர்ந்து எங்களுக்கு விளக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முதல்ல ஒருத்தருடைய நிலைமை என்னன்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்ல வந்தார். என்ன சொல்ல வந்தார்னு சொல்லி பார்க்கும்போது, பாவம் இருக்கு இல்லையா, பாவத்தின் பக்கம் தமது முதுகை திருப்பி ரொம்ப ஒரு ஏக்கத்துடன் ஒரு வாஞ்சையுடன் பார்த்தீங்கன்னா ஆசை கொண்டு இருதயத்தில் நல்ல உள் நோக்கங்களுடன் தேவனை நோக்கி திரும்பும் அந்த கணமே அவர் தற்காலிகமாக நீதிமானாக்கப்படுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க சொல்றார். அடுத்தது, பாவத்தில் அமிழ்ந்து மாற்றத்தின்படி நடந்து கொண்டு இருக்கும் ஒருவர் இங்கே இருக்கிறார். இது அவருடைய முன்னாடி நிலைமைய சொல்லுது. ஒரு எக்ஸாம்பிள் என்ன பண்றாருன்னா கொடுக்குறாரு இந்த இடத்துல. அவர் கேட்டு, எதை கேட்டு? தேவனுடைய காரியங்கள்லாம் கேட்டு இது தவறான பாதை என்ற புரிதலுக்கு வருகிறார். எது தவறான பாதை? இப்ப அவர் போயிட்டு இருக்காரு பாத்தீங்களா, இயல்பான பாவ வாழ்க்கை, இது தவறான வாழ்க்கை என்று அவர் புரிந்து கொள்கிறார். அவர் தம்மிடம் நெருங்கி வர தேவன் விரும்புகிறார். அந்த பாவ வழியில போயிட்டு இருக்க மனுஷன் சத்தியத்தை கேட்டு திரும்பி வரார் இல்லையா, அப்படி வரும் பொழுது அவர் தம்மிடம் நெருங்கி வர தேவன் விரும்புகிறார். ஆகவே அவர் மாற்றம் அடைகிறார், மனம் திரும்புகிறார். இப்பொழுது தேவனை நோக்கி பார்த்து அந்த திசையை நோக்கி காலடிகளை வைக்கிறார். அப்ப தேவன்கிட்ட வரணுன்ற எண்ணங்கள் உறுதியாகி ஒவ்வொரு ஸ்டெப்பா என்ன பண்றாருன்னா அவர் எடுத்து வைக்கிறாருன்னு சொல்லி இங்க சொல்லப்படுவதாக நம்ம கவனிக்கிறோம். அப்போ நமக்கு நல்ல அனுபவங்கள் இருக்குது. இங்க எவ்வளவு காரியங்கள் படிச்சாலும் நம்ம திசை மாறப்போறது இல்லை. காரணம் என்னன்னா, ஆசிரிப்பு கூடார நிலையில சகோதரன் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். எது வரைக்கும் ஒருவர் நீதிமானாக்கப்படக்கூடிய செய்கையில் இருப்பார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? அவர் அந்த ஆவியில் ஜனிப்பிக்கப்படக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் இப்படிதான் இருப்பார் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த கேள்வியில பாத்தீங்கன்னா தற்காலிகமாக தற்காலிகமாக நீதிமானாக்கப்படுதலும் வைட்டல் ஜஸ்டிபிகேஷனும் எங்களுக்கு புரியல, எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்ல வந்தார். அதனால இவர் என்ன பண்றாருன்னா, தற்காலிகமாக ஒருவர் எப்பொழுது நீதிமானாக அங்க கருதப்படுகிறார், எப்ப நீதிமானாக்கப்படுகிறோம் தற்காலிகமாக அப்படின்ற காரியத்தை என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா இங்க சொல்லிட்டு வர்றார். அப்போ இந்த ஆசிரிப்பு கூடத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு நல்லா புரியும்ல. ஒரு பாளையத்துக்கு வெளியே அவர் இருக்காரு, அங்க இருக்கும்போது இப்படிலாம் கேட்டு தெரிஞ்சு உள்ள வராருன்றதான் இங்க தற்காலிகமாக நீதிமாக்கப்படுதலை குறித்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா இங்க பேசிட்டு இருக்காரு. சரிங்களா? அப்புறமா அந்த ஆசிரியர் கூடத்திலே படிச்சிருக்கோம் நம்ம. அவர் அர்ப்பணிக்கிறார்னு சொல்லும் போது அது எது அடையாளப்படுத்துது? தூண்ல கட்டுறதை அடையாளப்படுத்துது. அப்புறமா பிரதான ஆசிரியர் வெற்றார்ல
அது எது அடையாளப்படுத்துது? நம்முடைய அர்ப்பணிப்பை நம்முடைய இயேசு பிரதான ஆசாரியர் ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்றது. ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கணமே பிதாகிய தேவன் அங்கீகரிக்கிறாரு. அப்பவே நம்ம ஆவில் ஜனிப்பிக்கப்படுகிறோம். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் எல்லாமே. சரிங்களா? ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இங்கே இந்த விளக்கம் இந்த கேள்விகளை சார்ந்து வரும் பொழுது சில வார்த்தைகள் முன்னும் பின்னும் போனால் கூட அதோடைய உண்மைத்தன்மை மாறல, நமக்கும் மாறக்கூடாது. சரிங்களா? ஓகே. அப்போ தேவனை நோக்கி காலடிகளை வைக்கிறாரு. மாம்சத்தின் அருவருப்புகளை களைந்து மிகவும் ஒழுங்கான வழியில் நடக்க போராடுகிறார். அவர் குடிகாரராக இருந்தால் அவர் தம்முடைய கோப்பையை ஒதுக்கி தள்ளிவிடுகிறார். அல்லது வேற ஏதாவது ஒரு தவறான இழிவான பழக்கங்கள் இருந்தா கூட அதை கூட என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவங்க தேவனை நோக்கி முன்னேற அப்படின்னு சொல்றவங்க அந்த இழிவான பழக்க வழக்கங்களை தள்ளி விடுவார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றார். சரிங்களா? இப்பொழுது அவரை நோக்கி கர்த்தருடைய மனப்பாங்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ இந்த லைன் உங்களுக்கு புரியாம இருக்கும், கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ கர்த்தருடைய மைண்ட் இவரை பத்தி எப்படி இருக்குது, அதான் கொஸ்டின். ஒருத்தர் பாவ நிலையிலிருந்து இதெல்லாம் கேட்டு திரும்பி நான் தேவன்கிட்ட போகணும்னு சொல்லி விரும்பி முன்னேறி ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்துட்டு இருக்காருல்ல, அவரை பத்தி கர்த்தருடைய மனசு என்ன சொல்லுதுன்னு தான் இங்க சொல்றாரு. என்ன சொல்லுது அப்படின்னா, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார்னு சொல்லி கர்த்தருடைய மனசு இப்படி இருக்குதான், மைண்ட் இப்படி இருக்குதான். யாரை பத்தி? அந்த பாவத்திலிருந்து பாதையை திருப்பி ஒருத்தர் வர ஆரம்பிச்சார்ல முன்னாடி, அவரை பத்தி நம்முடைய கர்த்தருடைய மைண்ட் இப்படி இருக்குதான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தேவனிடத்தில் சேருங்கள் சொல்லும் போது அது யாக்கோபு 4:8 அந்த வசனம் இருக்குது. சரிங்களா? ஓகே. அடுத்தது, ஆகவே அவர் சிறிது அருகே செல்கிறார், இன்னும் கொஞ்சம் கிட்ட போறாரு, முன்னேறி போறாரு. இதெல்லாம் ஆசிரியப்பு கூடத்துல மைண்ட்ல வச்சுக்கணும். சரிங்களா? முன்னேறி போறாரு. இப்பொழுது அந்த நபர் எந்த சுபாவத்தில் இருக்கிறார்? ஸோ தமிழ் அப்படி போட்டிருப்பாங்க, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இப்பொழுது அந்த நபருடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குது அப்படின்னு தான் அங்க எழுதியிருக்காங்க. எந்த நபருடைய ஆட்டிடியூடு? ஒருத்தர் முன்னேறி போறாருல்ல, அவரோட ஆட்டிடியூடு, குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, அவர் நீதிமானாக்கப்பட்ட சுபாவத்தில் இருக்கிறார் என்று அவரை பற்றி நாம் பேசுகிறோம். இதெல்லாம் தான் நான் முன்னாடி ஃபாஸ்டா படிச்சுட்டு வந்தேன். இப்ப அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்களா? ஒரு பாவ நிலையிலிருந்து ஒரு மனுஷன் திரும்பி வந்தார், முன்னேறி போயிட்டு இருக்கார். இப்போ அவருடைய மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டு வரும் பொழுது இங்க எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணார். இப்போ அந்த நபர் எந்த சுபாவத்தில், அதாவது எந்த ஆட்டிடியூடுல இருக்கிறாரு அப்படின்றது தான் இங்க கொஸ்டினா வரும் பொழுது நம்ம என்ன ஃபீல் பண்றோம் அப்படின்னா, அவர் நீதிமானாக்கப்பட்ட சுபாவத்தில் இருக்கிறார் என்று அவரை பற்றி நாம் பேசுகிறோம். அப்ப இந்த இடத்துல நம்ம கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. அவர் இன்னும் நீதிமான் ஆகல, முழுசும் ஆகல, அதை நோக்கி போயிட்டு இருக்காரு, அந்த மனசு அவருக்கு இருக்குதுன்னு நம்ம இங்க ஃபீல் பண்றோம், அவ்வளவுதான். சரிங்களா? அப்போ நீதிமானாக்கப்பட வேண்டும், தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதியை பெற வேண்டும் அப்படின்ற ஒரு மைண்ட்ல, மென்டாலிட்டியில, ஆட்டிடியூட்ல அவர் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தான் இங்க புரிதல். சரிங்களா? திரும்ப படிக்கிறேன். இப்பொழுது அந்த நபர் எந்த சுபாவத்தில் இருக்கிறார், அதாவது அவருடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவர் நீதிமானாக்கப்பட்ட சுபாவத்தில் இருக்கிறார் என்று அவரை பற்றி நாம் பேசுகிறோம். ஏன் அப்படி? அவரை கொஸ்டின் போடுற, ஏன் அப்படி? நம்ம திங்க் பண்றோம் அவர் இப்படிதான் இருக்காரு, இதை நோக்கி தான் அவர் போயிட்டு இருக்காரு, நம்ம திங்க் பண்றோம் இல்லையா? ஏன் அப்படி? நீதிமானாக்கப்படுதல் என்பது நேர்மையானது என்று அர்த்தம். ஸோ இங்க பேசும்போது அவர் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. நமக்கு நல்லாவே தெரியும், அவர் சொல்லி கொடுத்த காரியங்கள். நீதிமானாக்கப்படுதல்னா என்ன அர்த்தம்னா, சரி செய்வது, உண்மையாக ஆக்குவது, சமநிலைப்படுத்துவது. அதை இன்னொரு வார்த்தையில நேர்மையானதுன்னு பாத்தீங்கன்னா அங்க சொல்றாரு. நீதிமானாக்கப்படுதல் என்பது நேர்மையானது என்று அர்த்தம். அவர் முழுவதும் நேர்மையானவராக இன்னும் இருக்கவில்லை. இப்பதான் அடுத்த எக்ஸ்பிளனேஷனை உள்ள கொண்டு வரார். அவர் முழுவதும் நேர்மையானவராக இன்னும் இருக்கவில்லை, ஆனால் அவர் இந்த சுபாவத்தில் இருக்கிறார். அப்படின்னா இந்த ஆட்டிடியூட்ல இருக்கார். எந்த ஆட்டிடியூட்ல இருக்காரு? ஒரு சகோதரனுடைய ஒரு ஆட்டிடியூட் என்னங்கன்னு கேட்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி எந்த மனநிலைமையில
எந்த குணாதிசயத்தில் அவர் இப்ப இருக்காருன்னா நீதிமான் ஆகணும் அப்படின்னு ஆட்டிடியூட்ல அவர் இப்ப இருக்கிறாராம். அதுதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு. சரிங்களா? ஓகே. அவர் நேர்மையாக இருப்பதை நோக்கி சென்றடைவதை முயற்சிக்கிறார். பாத்தீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துருவார். அப்போ அவர் நேர்மையாக இருப்பது, அது என்ன நேர்மையாக இருப்பது? நீதிமானாக்கப்படுவது. அப்ப அதை நோக்கி என்ன பண்றாருன்னா அவர் முன்னேறி போறாரு. திரும்ப படிச்சிடறேன். அவர் நேர்மையாக இருப்பதை நோக்கி சென்றடைவதை முயற்சிக்கிறார். அவர் அங்கே தற்காலிகமாக இருக்கிறார். இப்ப இன்னும் பெரிய ஒரு புரிதல், ரிலீஃப் கொடுத்துட்டார். ஸ்டில் அவர் இப்படிதான் இருக்காரு, தற்காலிகமாக தான் இருக்கிறாரு, டென்டேட்டிவ் தான் ஸ்டில் அவரு அப்படின்னு சொல்றாரு. நீதிமானாக்கப்பட்ட நபர் என்று பேசும் வகையில் இருக்கிறார். நீதிமானாக்கப்பட்ட நபர் என்று பேசும் வகையில் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம்னா அவருடைய மென்டாலிட்டி, ஆட்டிடியூட் எல்லாம் நீதிமான் ஆகணும்ன்றதான். அந்த நிலைமையில தான் என்ன இருக்காரு, ஆனா கம்ப்ளீட்டா இன்னும் அந்த நிலைமைக்குள்ள போகல அவரு. அதை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே. அடுத்தது, அவர் நேர்மையாக நடக்க நாடுகிறார். இன்னும் முழுசா நேர்மையா மாறல, நேர்மையா நடக்கணும் நாடுகிறார். ஒவ்வொரு ஸ்டெப்பா முன்னேறி போறாரு. ஆகவே அவர் அருகில் வருகிறார். பாத்தீங்களா? இன்னும் தெளிவுபடுத்திட்டார். ஆகவே இன்னும் அருகில் வருகிறார். சரிங்களா? அவர் அருகில் வரும்போது கூறுகிறார், கர்த்தாவே, இப்பொழுது நான் மிக அருகில் வரவும் உம்முடைய பிள்ளையாக இருக்கவும் விரும்புகிறேன். நல்லது. கர்த்தர் கூறுகிறார், இப்பொழுது இந்த அருகாமையில் வந்திருக்கிறீர்கள், எது அவசியம் என்பதை நான் விளக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவர் வெளியிலிருந்து உள்ள வந்து, எங்க வெளியிலிருந்து? பாளையத்திலிருந்து இந்த பிரகாரத்துக்குள்ள உள்ள என்டர் ஆயிட்டாரு. அப்போ எப்போ ஒருவர் தற்காலிகமாக நீதிமானாக்கப்படுகிறார், அது எப்போ ஒருத்தர் லைஃப்ல தொடங்குதுன்றதுதான் இங்க எக்ஸ்பிளனேஷன் இவ்வளவு நேரம் கொடுத்துட்டு இருக்கார். ஒருத்தருடைய வாழ்க்கையில எப்போ தற்காலிகமாக நீதிமாக்கப்படுதல் தொடங்குது அப்படின்னா, பாவத்தின் பக்கம் தமது முதுகை திருப்பி ஏக்கத்துடன் ஆசை கொண்டு இருதயத்தில் நல்ல உள் நோக்கங்களுடன் தேவனை நோக்கி திரும்பும் அந்த கணமே அவர் தற்காலிகமாக நீதிமானாக்கப்படுகிறார். அதுக்கப்புறமா முன்னேறி போறாரு. ரொம்ப கிட்ட வந்த உடனே, அது என்ன ரொம்ப கிட்ட நமக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? இப்படியே வந்து இந்த ஆசிரியப்பு கூடாரத்துக்குள்ள உள்ள என்ட்ரு ஆயிட்டு அந்த பலிபீடத்தை பார்த்துட்டு தண்ணீர்ல சுத்திகரிச்சுட்டு அப்புறம் அந்த அந்த 5 தூண்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுல கட்டணும்ல, அதெல்லாம் தான் நெருங்கி போகக்கூடிய காரியங்கள். கட்டுறதுதான் அர்ப்பணிக்கிறது, நம்ம ஏற்கனவே தெரியும். இப்படி ரொம்ப ரொம்ப நெருக்கமா வரும்போது கர்த்தர் சொல்றாரா, எது அவசியம் என்பதை நான் உங்களுக்கு விளக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அவர் சொல்லுவாராம். சரிங்களா? அப்ப என்ன பண்ணலாம் அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த நாள்ல நம்ம இதோட நிறுத்தலாம். ஸோ இது ஒரு பெரிய பகுதி, நம்ம ரொம்ப தெளிவான பாதையில டிராவல் பண்ணியிருக்கிறோம். அதனால இந்த பிராக்டிக்கல் காரியங்கள் நமக்கு ரொம்ப பிரயோஜனமா தான் இருக்கும், நம்ம அழகா புரிஞ்சுப்போம். சரிங்களா? ஸோ இப்ப பார்த்தது என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. தற்காலிகமாக ஒருவர் எப்பொழுது நீதிமானாக்கப்படுகிறார்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா அவருடைய முன்னேற்ற பாதைகளை பார்த்துட்டோம். ரொம்ப அருகில் வரும் பொழுது நீங்க என்ன செய்யணுன்றத நான் உங்களுக்கு சொல்றேன்றத அங்க சொல்லியிருக்காரு. இதோட நிறுத்திருக்கோம். தொடர்ந்து என்ன பண்ணலாம்னா நம்ம படிக்கலாம். ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. பிதாவே, விசேஷ விதமாக இது போன்ற அநேக காரியங்களை நாங்கள் இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ள தேவன் தாமே கிருபை செய்யண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவை யாவும் எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.